என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவாதாக. நமக்கு லென்த்து காலங்கள் தொடங்கிவிட்டது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்திலே திரளான கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து எருசலேமின் வீதிகளிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது திரளான ஸ்திரீகள் அவருக்காக அழுது புலம்பி அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு பாருங்க, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நீங்கள் எனக்கு அழ வேண்டாம்ப்பா, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்கள் குடும்பத்துக்காக அழுங்க, உங்கள் கணவருக்காக அழுங்க, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அழுங்கள். இந்த 40 நாட்கள் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக ஜெபிங்க. கணவர் ரட்சிக்கப்படலையா ஜெபிங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா ஜெபிங்க. நீங்கள் சொல்லலாம், நான் ஒருத்த மட்டும் தான் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டு குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாதா, ரட்சிப்பை கொடுக்க மாட்டாதா? இந்த 40 நாள் ஜெபிங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரட்சிப்பது அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அவர் ரட்சிக்க, அவருடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நீட்டப்படுவதாக. ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தினருடைய, நம்முடைய பிள்ளைகளுடைய, ஆமென், ஹல்லேலூயா, பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் உங்களிடத்தில் உண்டானது என்று பவுல் சொல்லுகிறாரு. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஜெபம். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என் பிள்ளைங்க விடுதலை அடையணும்ப்பா, குடி பழக்கத்திலேருந்து என் கனவு விடுதலை அடையணும் ஆண்டவரே, போத பழக்கத்திலிருந்து விடுதலை அடையணும் ஆண்டவரே என்று சொல்லி, பாவ பழக்கங்களிலிருந்து ஆமென் இவர்களெல்லாம் விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்கள் அழுது ஜெபிங்க. கர்த்தர் பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவாராக. அது மட்டும் இல்லாமல் வியாதி பலவீனம் மாறும்படியாக ஜெபிப்போம். ஆமென். தீராத வியாதிகள், தீராத பலவீனங்கள், தினம்தோறும் வருகிற அந்த பலவீனத்தின் கிரியைகள், வியாதியின் கிரியைகள், எவ்வளவு கஷ்டங்கள் நீங்கள் பட்டு கொண்டு இருக்கீங்க. ஐயோ, இதை பார்க்க முடியலையே, இவர்கள் வேதனைப்படுவதை நான் பார்க்க முடியவில்லையே என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஆமென் அழுது ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தர் வியாதியின் படுக்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்கள் சொந்தக்காரருக்கு, யாருக்கு வேணா இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்கும் போது அவர் தம்முடைய சுகம் அளிக்கிற கரத்தை நீட்டி தொட்டு அவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அழுது ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்திலே தரித்திரம் மாறும்படியாக ஜெபிப்போம். குடும்பத்திலே சாப கட்டுகள் நீங்கும்படியாக ஜெபிப்போம். என் குடும்பத்தின் சூழ்நிலை மாறாதா, என் வீட்டின் நிலை மாறாதா, இப்படியே தான் சென்று கொண்டிருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த சூழ்நிலை மாற வேண்டுமே என்று விரும்புகிறீர்கள் என்றால் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே அழுது ஜெபிப்போம். உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் கணவன் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்குற சாபக்கட்டுகள் இன்று நீங்கள் ஜெபிக்கும் போது உடைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் அழுது ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை, சூழ்நிலையை மாற்றுவார். சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், சுகம், பலன், செழிப்பு கர்த்தர் கட்டளையிடுவார். தொழிலில் ஆமென், ஹல்லேலூயா, உயர்வு, மேன்மை, வேலையில் உயர்வு கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.